சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ சாட்சியாக 2 பேரை அழைச்சிக்கிட்டு வந்த 2 சாட்சியுமே செல்லாது அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாப்புல. இந்த ரோஹிணி பயங்கரமாக பிளான் பண்ணி இந்த முட்டாள் மனோஜை ஏமாத்திடுச்சு. ஸோ மனோஜ் ஃபோனில் இருந்து தான் மணிக்கு பணம் போயிருக்கு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சாட்சியை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல நீதிபதி. இப்போ கவுன்சிலிங் தான் 2 பேரும் போகணும் அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம வக்கீலம்மா உங்கள் பையன் என்ன இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கான், உங்கள் பையனை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல் மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம விஜயா போட்டு பொலன்னு பொழக்குது. ஏன்டா இப்படி முட்டாள்தனமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பிடிச்சி திட்டுன்னு திட்டிவிட்டு, இதுக்கப்புறம் அந்த ரோகிணி நம்ம கடைக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது எப்படி, நான் இந்த பிஸ்னஸை நம்பி தான் இன்னும் கடன்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இன்னும் மனோஜ் கடன் வாங்கி வச்சிருக்காப்லையாட்டுக்குன்னு நிறையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, ஆக மொத்தத்தில் நீ பிஸ்னஸ் பண்ணுறன்னு வெறும் கடன் மட்டும்தான் வாங்கிக்கிட்டே இருக்க, ஒரு லாபத்தை கூட காமிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே மனோஜை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஸ்னஸ்னால் அப்படி தான் இருக்கும், கடன் வாங்கி தான் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு வாய்க்கூசாமல் நம்ம மனோஜும் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. விஜயா மறுபடியும் மனோஜை திட்டி எவ்வளோ கடன் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் அந்த ரோஹிணி கடைக்கு வரவே கூடாது, உங்ககிட்ட பேசவும் கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாப்புல. அதே டைமில் மனோஜ் நைட்டு படுத்துக்கிட்டு தூக்கத்தில் ரோஹிணி பேரை சொல்லி உளறிக்கிட்டே இருக்கிறாப்புல. அங்கே வர்ற விஜயா மனோஜை எழுப்பி, என்னடா எப்போ பார்த்தாலும் ரோகிணி பேரே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க. இல்லை தூக்கத்தில் ஏதோ வந்துடுச்சு அப்படின்னு உடனே, ஆமாம் உனக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, 7 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் சிந்தாமணிக்கிட்ட சொல்லி வாங்கி தரேன் அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம மீனா ஒட்டு கேட்டுடுறாங்க. ஒட்டு கேட்டுட்டு நேராக போய் முத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இங்கே கடைசியாக கடையை காமிக்கிறாங்க. நம்ம சந்தோஷம் ஜீவாவும் தான் இருக்கிறாங்க. அப்போ ரோகிணி உள்ளார வர்றப்ப கடைக்குள்ளே வரக்கூடாது, உன்னை உள்ளார விடக்கூடாதுன்னு பாஸ் சொல்லிட்டாப்ல அப்படின்னு சொல்ல, அதையும் மீறி ரோகிணி உள்ளார வர நம்ம சந்தோஷ் கையை பிடிச்சி நிப்பாட்ட உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாப்புல, என்னை ஹராஸ் பண்ணுறேன்னு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.